அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் விரும்பும் நபரின் கோபம், நீங்கள் விரும்பும் நபரின் எரிச்சல் ஊட்டுற பேச்சு, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை வெறுக்கிறது, இதெல்லாம் சாம்பலாக்கி உங்கள் மேலே அதீத அன்பு பாசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய தீய எண்ணங்கள், வெறுப்புகள் எல்லாத்தையும் எரித்து பொசுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவில் நாம் காணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விரும்பின நபர் எங்கே இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அல்லது உங்கள் அருகிலேயே இருக்காங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய அன்பை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறவங்க பண்ணலாம். கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். உறவினர்களுக்காக கூட பண்ணலாம். சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்காக கூட பண்ணலாம். ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு நல்ல விஷயங்களுக்காக பண்ணலாம். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க, பலன் தராது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 கோடுகள் போடுங்க. 3 கோடுகள் போட்டு நடுவில் 3 கோடுகள் போடணும். போட்டு முடிச்சப்புறம் 786 போடக்கூடாது. இங்கே 9 போடுங்க, இங்கே 9 போடுங்க, இங்கே 9 போடுங்க. இங்கே 9, இங்கே 9, இங்கே 9, இங்கே 14, இங்கே 18, இங்கே 12, இங்கே 16, இங்கே 367 போடுங்க, இங்கே 763 அப்படின்னு போடணும். போட்டு முடிச்சப்புறம் உங்கள் பெயர் இங்கே போடுங்க. உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. இங்கே உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. உங்களை வெறுக்கும் நபர், அவங்களுடைய வெறுப்பு, எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய, எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய ஒரு வசியந்திரம் இது. அவங்களுடைய பேர் இங்கே போட்டு ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும். அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையலாம், அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி வரையணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கும். கவனத்தை சிதற விடாதீங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது. தனிமையில் உட்காந்து அமைதியாக பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், டென்ஷனோட யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிலாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நிம்மதியாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை இம்மீடியட்டாக எரிச்சிருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சாம்பலை கிச்சன் சிங்க் உள்ளே போட்டுருங்க. வெளியே போய் எரிக்கிறவங்க சுத்தமான இடமா பார்த்து எரிச்சிட்டு சாம்பலை அங்கேயே போட்டுருங்க. வெற்றி உறுதியாக தரக்கூடியது. நல்ல மாற்றம் ஏற்படும். தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட பண்ணலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சில பேருக்கு கம்பெனியில் கூட பிரச்சனைகள்லாம் இருக்கும், மேலதிகாரிகள் தொல்லைகள்லாம் இருக்கும், அவங்கள அவசியம் பண்ணுறது கூட பண்ணலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.